Hi, dear students. Let me number theorem 1.1, 1.3 பார்த்தாச்சு. இந்த செக்ஷனில் வந்து 1.2 இது ஒரு சிம்பிளான தேரம் தான். இருந்தாலும் இது இந்த கம்பல்சரி பார்ட் 2 மார்க், கம்பல்சரி பார்ட் 3 மார்க்கில் இது எங்கேயாச்சும் கேட்டுருவாங்க. அதனால் தேரத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக படித்தாகணும். இந்த செக்ஷனில் கொஞ்சம் தேரம் அதிகமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா ரொம்ப டாபிக் ஈஸியாக இருக்கும். நான் நடத்துகிறத கொஞ்சம் ரொம்ப நல்லா லிசன் பண்ணுங்கள் தேரத்தை பொறுத்தவரையிலையும். ஸோ ப்ராப்ளம் ஓரியன்டான சம்ஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது, அதை அழகாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல சம்ஸை பாருங்கள். ஸோ பிஃபோர் கோயிங் டு தேரம் உனக்கு ஒரு சில விஷயம்லாம் பேசிக்காக நிறைய இடத்துல நான் இப்போ போல் எப்படியும் ஒரு 10 தேரத்துக்கிட்ட சால்வ் பண்ண போகிறோம். அந்த 10 தேரத்துலேயும் வந்து நான் சொல்ல போகிற விஷயம் எல்லாமே இருக்கும். ஸோ இது நல்லா லிசன் பண்ணுங்கள். இப்போ என்னன்னா ஐன்னு ஒரு மேட்ரிக்ஸ். எப்போ நம்ம ஒரு மேட்ரிக்ஸுக்கு ஐன்னு பேர் கொடுப்போம்? ஐடென்டி மேட்ரிக்ஸுக்கு தான் ஐன்னு பேர் கொடுப்போம். ஐடென்டி மேட்ரிக்ஸ் கூட எந்த மேட்ரிக்ஸை நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும், ஐடென்டி மேட்ரிக்ஸ் கூட எந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்க போகிறது ஏன்ற அதே மேட்ரிக்ஸ். ஸோ இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஸோ அதை இப்படி பெருக்கினாலும் சரி, இல்லை ஏ இன்ட்டு ஐ அப்படி பெருக்கினாலும் சரி. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. ஸோ இந்த தேரத்துக்கு நடுவில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவேன் இதை நான். அப்பப்போ நம்ம இதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க தேவையில்லை. இதில் நம்ம தரவாக இருந்தோம்னா அந்த இடத்துலலாம் கடகடன்னு எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ எந்த ஒரு மேட்ரிக்ஸையும் நாட் டிட்டர்மினன்ட், எந்த ஒரு மேட்ரிக்ஸையும் ஐன்ற ஐடென்டி மேட்ரிக்ஸ் கூட மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா ஏன்ற ஆன்சரே வந்துடும். ஸோ இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது ஒன்று. ஓகே, அதுக்கப்புறம் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. இந்த மேட்ரிக்ஸோடைய இன்வர்ஸ், அதுக்கு நம்ம ஒரு நொட்டேஷன் கொடுக்கலாம், ஏ இன்வர்ஸ் அப்படின்னு நொட்டேஷன் கொடுக்கலாம். சி, இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன், இதை நல்லா லிசன் பண்ணு. இது வந்து ஒரு மேட்ரிக்ஸ். அந்த மேட்ரிக்ஸுக்கு நாம் கொடுத்துருக்கிற ஒரு நேம், ஏன்னு ஒரு நேம் கொடுத்துருக்கோம். இதுவும் ஒரு மேட்ரிக்ஸ், அதுக்கு பேர் ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸ் இப்போது 2 பவர் -1னா அதை 1/2ன்னு எழுதுறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஏ பவர் -1னா அதை 1/aன்னு நீங்கள் நினச்சிக்கூடாது. இட் இஸ் எ நொட்டேஷன். ஏ இன்வர்ஸ் அப்படின்றது நொட்டேஷன். ஸோ இதை நான் இப்படி எழுதலாம். ஏ இன்வர்ஸ்னா என்னதுன்னா, நான் அதையே ஒரு பாயிண்டாக எழுதுகிறேன், இன்வர்ஸ் ஆஃப் ஏ. அதுக்கு நொட்டேஷன் தான் வந்து ஏ இன்வர்ஸ். அதுக்கு மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷன் வச்சுக்கோம், ஏ இன்வர்ஸ். எங்கெல்லாம் இன்வர்ஸ் ஆஃப் ஏன்னு வருதோ அந்த இடத்துல நம்ம இப்படி எழுதலாம், ஏ இன்வர்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் ஏ நோட்டேஷன். யூ ஷுட் நாட் இமேஜின் தட் திஸ் இஸ் 1/a. 1/aன்னு இதை கற்பனை பண்ணிக்காது ஒன்று. அதுக்கப்புறம் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ், அதனுடைய இன்வர்ஸை அது கூட மல்டிப்ளிகேஷன் பண்ணுறீங்க, இல்லை ஏ இன்வர்ஸை ஏ கூட பெருக்குறீங்க. எப்படி மாற்றி மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும் யூ நோ தட் யூ வில் கெட் ஐடென்டி எலமெண்ட், ஐடென்டி மேட்ரிக்ஸ், ரைட்? ஸோ இதெல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்போ ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்? நேற்று தான் நம்ம ஒரு தேரத்தில் பார்த்தோம். ஏ இன்வர்ஸ் எப்போ கண்டுபிடிக்க முடியும்? ஏ இன்வர்ஸ் எப்போ கண்டுபிடிக்க முடியும்னா, ஏ இஸ் எ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கும்பொழுது மட்டும்தான் யூ கேன் ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ். இஃப் இட் இஸ் எ சிங்குலர் மேட்ரிக்ஸ் யூ கேனாட் ஃபைண்ட் தி ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸ் நம்மளுக்கு தெரியுது, கண்டுபிடிக்க தெரியுது அப்படின்னா அதை நம்ம இப்படி எழுதலாம், மாற்றி அதை பெருனாலும் வில் கெட் தி ஐடென்டி எலமெண்ட். ஸோ இது எல்லாமே தீரம் எழுதும்போது நடுவில் நான் வேகமாக யூஸ் பண்ணுவேன். ஸோ இது நீங்கள் இங்கேயே கிளாரிட்டி ஆகிடணும். தீரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதையும் தீரத்தை புரிஞ்சுக்கிறதுலாம் நம்மளுடைய கவனம் அதிகமாக இருக்கும். அங்கே வந்து இதை பற்றிலாம் நம்ம பேசக்கூடாது, எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. ஓகே, ஐ வில் ரைட் another thing. நான் 2 பாயிண்ட் எழுதுகிறேன். ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அது கூட லாம்டா அப்படின்னு, ஏ இஸ் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ப்ளீஸ் லிசன். ஏன்றது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னு வச்சுக்கலாம். ஏன்றது கூட ஒரு லாம்டாவை பெருக்கிருக்கும். இது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏபி. இட்ஸ் நாட் மாடுலஸ், ரைட்? திஸ் இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் லாம்டா ஏ. இது என்னது பாரு. இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, அந்த மேட்ரிக்ஸில் வந்து 2 4 6 8 அப்படின்னு இருக்குது.
ஸோ இப்போ இதில் இங்கே இருக்கிற 4 எலமெண்ட்ஸும் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2ஆக இருக்குது இல்லை, 4 எலமெண்ட்டும் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2ஆக இருக்குது. ஸோ இது உள்ளாரேருந்து ஒரு 2 காமனாக வெளில எடுக்கலாம். சின்ஸ் இட் இஸ் அ மேட்ரிக்ஸ், இது உள்ளாரேருந்து ஒரு 2 காமனாக வெளில எடுத்தால் இது 1 2 3 4. ஸோ ஒரே ஒரு லேம்டாவை தான் நீங்கள் வெளில எடுத்துருக்கீங்க. ஓகே, ஒரே ஒரு லேம்டாவை வெளில எடுத்துருக்கீங்க. ஸோ இதே மாதிரி தான் இங்கே 2 மல்டிப்ளிகேஷன் உள்ளே இருக்குது. இங்கே என்னென்னா ஏன்ற மேட்ரிக்ஸில் இங்கே 2க்கு பதில் இங்கே லேம்டா இருக்குது. இந்த லேம்டாவை வெளில எடுத்தீங்கன்னா இதை லேம்டா இன்ட்டு ஏன்னு எழுதலாம். மேட்ரிக்ஸ்லேருந்து எடுக்கும்போது லேம்டா இன்ட்டு எழுதலாம். இதே இஃப் இட் இஸ் எ டிட்டர்மினன்ட், இஃப் இட் இஸ் எ டிட்டர்மினன்ட், ஸோ திஸ் இஸ் மேட்ரிக்ஸ் அண்ட் திஸ் இஸ் டிட்டர்மினன்ட். ஸோ சப்போஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு டேக் த சேம் 2, இது உள்ளாரேருந்து வெளில எடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு ரோவ்லேருந்து ஒரு 2வையும் இந்த ஒரு ரோவ்லேருந்து ஒரு 2வையும் வெளில எடுக்கணும். இல்லைனா இந்த ஒரு காலத்துலேருந்து ஒரு 2வையும் இல்லை இந்த ஒரு காலத்துலேருந்து ஒரு 2வையும் வெளில எடுக்கணும். ஸோ இப்போ இந்த ஒரு ரோவ்லேருந்து ஒரு 2 வெளில எடுத்தால் ஒரு 2, அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 2 எடுத்திங்கன்னா ஒரு 2, அதுக்கப்புறம் அந்த டிட்டர்மினன்ட் வந்து 1 2 3 4. ஸோ இது உள்ளாரேருந்து நம்ம வெளில எடுத்தோம்னா 2 ஸ்கொயர் 1 2 3 4. அப்போ நீங்கள் வெளில எடுத்தது நீங்கள் என்னென்னு எழுதுனீங்க, 2 ஸ்கொயர்னு எழுதியிருக்கீங்க. இப்போது இந்த இடத்துல இப்போ இது வந்து 2 ஸ்கொயர்னு எழுதுனீங்க இல்லைங்களா. இப்போ இதே வந்து 3x3 ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா, 3x3 ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா 2 கியூப்னு வரும். n×n இருந்ததுன்னா இது உள்ளாரேருந்து வெளியே எடுக்கும்போது 2 பவர் n வெளியே வரும், 2 பவர் n வெளியே வரும். இது எப்போ, if it is a determinant, டிட்டர்மினண்ட்டாக இருக்கும்போது மட்டும்தான். மேட்ரிக்ஸாக இருக்கும்போது அந்த கவலையே கிடையாது, அப்படியே லேம்டாவை தூக்கி வெளில போட்டுலாம். ஸோ இப்போ இது வந்து A is 3x3 மேட்ரிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் ஜென்ரலாக எழுதுறேன், ஐ வில் ரைட் இட் ஜென்ரலி. ஸோ n×n அப்படின்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அண்ட் ஆல்சோ n×n அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த டிட்டர்மினன்ட்லேருந்து சப்போஸ் ஐ எம் கோயிங் டு டேக் எலமெண்ட் காமனாக ஒரு நம்பரை நான் வெளில எடுக்க போகிறேன் அப்படின்னா அதை நீங்கள் என்ன எழுதணும், லேம்டா பவர் n இன்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A அப்படி எழுதணும். ஸோ தீஸ் ஆர் தி பேசிக் திங்ஸ். இது எல்லாமே நம்ம 11th ஸ்டாண்டர்டில் பார்த்து தான். ஆனால் இதில் நீங்கள் ரொம்ப கான்சியஸாக தெளிவாக இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் நம்ம கிளியராக இல்லைன்னா தேரம் டஃப்பாக இருக்குன்னு நீ சொல்லிவிடுவேன். தேரம் வந்து கஷ்டமாக இருக்குது, புரியல, என்னென்னும் நடக்குது உள்ளார அப்படின்னு நீ சொல்ல ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அதனால் இதில் ரொம்ப கிளாரிட்டியாக இருங்க. மேட்ரிக்ஸ் உள்ளாரேருந்து வெளில எடுக்கும்போது அப்படியே ஒரே ஒரு நம்பராக நீங்கள் வெளில எடுத்துடலாம். ஆனால் டிட்டர்மினன்ட்லேருந்து வெளில எடுக்கும்போது லேம்டா பவர் n அப்படின்னு நீங்கள் வெளில எடுக்கணும். ஓகே, ஸோ இந்த nன்றது 3x3 இருந்ததுன்னா லேம்டா கியூப்னு எடுப்பேன், இல்லை 2x2 மேட்ரிக்ஸ் இருந்ததுன்னா லேம்டா ஸ்கொயர் அப்படின்னு எடுப்பேன். ஸோ இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கலாம். இதை வந்து நோட்டில் ஒரு பென்சிலில் கார்னரில் எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமும் ஃபர்தராக ஏதாச்சும் நான் சொல்ல வேண்டியிருந்ததுன்னா அந்த தேரம் நடத்தும் போது சொல்லியிருக்கேன். நான் முடிஞ்சவரையும் நான் நிறைய கலெக்ட் பண்ணி சொல்லிட்டேன். Okay, now we shall go to the theorem. Okay, so first let us try to understand this statement. Okay, square matrix n×n. If a square matrix has an inverse, அதுக்கு inverse இருக்கு, இன்வர்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்க சொல்கிறாங்க. இன்வர்ஸ் இருக்குது அப்படின்னா this square matrix must be a non-singular matrix. Am I right? It must be a square matrix and it must be a non-singular matrix. Non-singular matrix. அதுக்கு இன்வர்ஸ் இருக்குப்பா. இன்வர்ஸை கண்டுபிடிக்க முடியும். இன்வர்ஸை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். A இன்வர்ஸுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க, 1/determinant of A into adjoint of A, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க. ஸோ இதுக்கு இன்வர்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த இன்வர்ஸ் வந்து ஒரு மேட்ரிக்ஸுக்கு ஒரு இன்வர்ஸ் தான் கண்டுபிடிக்க முடியும். ஒரு மேட்ரிக்ஸுக்கு ஒரு இன்வர்ஸ் தான் கண்டுபிடிக்க முடியும். இட் இஸ் யூனிக். அது ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ஒரு மேட்ரிக்ஸுக்கு நிறைய இன்வர்ஸை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, நிறைய இன்வர்ஸை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது ரொம்ப முக்கியமான ப்ரூஃப். இது 2 மார்க்கில் கேட்பாங்க இதை. ஸோ இதுக்கு எப்படி ப்ரூஃப் கொடுக்கலாம், ஒரு மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு இன்வர்ஸ் தான் இருக்கும், நிறைய இன்வர்ஸ் இருக்காது. we cannot find more than one inverse. You must understand that. ஸோ இப்போ ஒரே ஒரு இன்வர்ஸ் தான் இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ 2ன்னு ஒரு நம்பர் இருக்குது, இது கூட எந்த நம்பரை பெருக்குன்னா 1 வரும். ஸோ 1/2 அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ 2 உடைய இன்வர்ஸ் வந்து இதான். 2 உடைய இன்வர்ஸ் வந்து 1/2 மட்டும்தான் இன்வர்ஸ். யூ கேனாட் ஃபைண்ட் எனி அதர் நம்பர். இதே மாதிரி வேற ஒரு நம்பர் இங்கே இருக்குது சார் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. இது இருக்குது சார் இப்படி சொல்லலாம்ல நீங்கள்.
2/4 2/4 ஆன்சர் இங்கே 2/4 எழுதலாம் சார், எழுதலாம், கரெக்டு தான். ஆனால் இது வேற ஒரு இன்வர்ஸ் கிடையாது. இந்த 1/2வும் 2/4ம் ஈக்குவல், ரைட்? இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2. அப்போ 2னா மல்டிப்ளிகேஷனை பொறுத்து ஒரே ஒரு இன்வர்ஸ் தான் இருக்கும். யூ கேனாட் ஃபைண்ட் மோர் இன்வர்ஸ் எலமெண்ட். நிறைய இன்வர்ஸ் எலமெண்ட்டை உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதே விஷயம் தான். ஒருவேளை நீ இன்னொரு இன்வர்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன்னா, இன்னொரு இன்வர்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த எலமெண்ட்டும் இதுக்கு ஈக்குவலான நம்பராக தான் இருக்கும். இது நல்லா கிளியராக புரிஞ்சுங்க. இப்போ நான் அந்த ப்ரூஃபை எப்படி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு பாருங்களேன். லெட் கேபிட்டல் A be a square matrix. ஓகே, கேபிட்டல் ஏன்றது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா, அது போல் நான் ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். A be the square matrix. Let its inverse be A inverse. ஸோ இதனுடைய சாரி இப்படி எடுத்துகிட்டு போக வேண்டாம். இப்போ இதுக்கு ஒரே ஒரு இன்வர்ஸ் தான் இருக்குன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும் இல்லைங்களா? ஏவுக்கு ஒரே ஒரு இன்வர்ஸ் தான் இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஆனால் நான் என்ன செய்கிறேன், லெட்டு பி அண்டு சி. ஸோ பிபி அனதர் மேட்ரிக்ஸ், அது ஒரு மேட்ரிக்ஸ், அதுவும் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். சியும் வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். லெட் பி அண்ட் சி பி its இன்வர்ஸ். ஸோ ஏவுக்கு ரெண்டு இன்வர்ஸ் எலமெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஏவுக்கு பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ். ஆனால் நம்ம இதுவரை நீங்கள் ஹோம்ஒர்க் போட்டிருக்கீங்க, சம்ஸ் போட்டிருக்கீங்க, ஒரு மேட்ரிக்ஸுக்கு ஒரு இன்வர்ஸ் தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நான் இங்கே என்ன அசியூம் பண்ணுறேன்னா, ஏ ஹேஸ் 2 இன்வர்ஸ். ஏவுக்கு பியும் ஒரு இன்வர்ஸ், இதுவும் ஒரு இன்வர்ஸ், ரெண்டு இன்வர்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஒரு இன்வர்ஸ், இப்போ இதுக்கு இது இன்வர்ஸ்னா அதுக்கு என்ன டெஃபினிஷன்? இதுக்கு இது இன்வர்ஸ்னா என்ன டெஃபினிஷன்? தேர்ஃபோர் ஏன்ற மேட்ரிக்ஸையும், லிசன் கேர்ஃபுல்லி, ஏன்ற மேட்ரிக்ஸையும் அதனுடைய இன்வர்ஸையும் இப்படி பெருக்குனீங்கன்னா, இப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணாலும், பி இன்டூ ஏ அப்படி பெருக்கினாலும் யூ வில் கெட் தி ஐடென்டி எலமெண்ட். am I right? திஸ் இஸ் த பேசிக் டெஃபினிஷன். நான் முன்னாடியே கொடுத்தேன், இன்ட்ரோவில் கொடுத்துட்டேன். இது போல் எழுதுவேன், அடிக்கடி எழுதுவேன் இது போல் நான். இப்போ ஏவுக்கு இது மட்டும் இன்வர்ஸ் இல்லை, இதுவும் இன்வர்ஸ்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஐ கேன் ரைட் லைக் திஸ், ஏ இன்டூ சி, சி இன்டூ ஏ இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு ஐ. இதுவும் ஐ தான். ஸோ ஏவுக்கு ஒரு இன்வர்ஸ் தான் இருக்குன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். பட் ஐ எம் அஸ்யூமிங் தட் ஏ ஹேஸ் 2 இன்வர்ஸ் எலமெண்ட் பி அண்ட் சி. அப்போ ஏ இன்டூ பி இன்டூ ஏவும் வில் கெட் தி ஐடென்டி எலமெண்ட். ஏ இன்டூ சி இன்டூ ஏவும் ஐடென்டி எலமெண்ட். ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பாருங்கள். ஸோ லிசன் திஸ். நீங்கள் இங்கே சம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா சின்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஐ வில் ஸ்டார்ட் வித் பி. ஓகே, ஐ வில் ஸ்டார்ட் வித் பி. பின்னு எழுதிக்கிறேன். நான் எப்படி ப்ரூஃப் கொடுக்குறேன், ப்ரூஃபோடைய எண்டிங்கில் இந்த கன்க்ளூஷனுக்கு எப்படி வரேன் அப்படின்னு பாருங்கள். க்ளோஸ்லி வாட்ச் திஸ். இந்த பியை வந்து ஐ இன்டூ ஏன்னு எழுதலாமா, ஐ இன்டூ பின்னு எழுதலாமா? ஐ இன்டூ பி, எஸ் வி கேன் ரைட். ஏன்னா ஐடென்டி மேட்ரிக்ஸ் கூட எந்த மேட்ரிக்ஸை பெருக்கினாலும் வி வில் கெட் தி சேம் மேட்ரிக்ஸ். ஸோ இதையும் நான் இன்ட்ரோவில் கொடுத்துருந்தேன். ஸோ பியை வந்து ஐ இன்டூ பி, இந்த ஐயை இங்கேயும் எழுதிக்கலாம். அண்ட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரைட் லைக் இந்த இடத்துலையும் ஐயை எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஐ இருக்க வேண்டிய இடத்துல, இதை எழுதலாம், இதை எழுதலாம், இதை எழுதலாம், இதை எழுதலாம். இந்த 4த்துல நம்ம எதை வேணாலும் எழுதலாம். we can write anything, எதை வேணாலும் எழுதலாம். நான் பர்டிகுலராக என்ன செஞ்சுக்கிறேன், இதை எழுதுறேன். ஸோ லிசன். ஸோ ஐ இருக்க வேண்டிய இடத்துல சிஏவை எழுதி, ஸோ இந்த ஐ இருக்க வேண்டிய இடத்துல சிஏவை எழுதிக்கிறேன் அண்ட் பி. ஓகே, ஸோ அந்த 4ல் எதை வேணாலும் எழுதலாம். இதை எழுதினா தான் எனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ நான் அது போல் எழுதிக்கிறேன். ஸோ அதை திங்க் பண்ணுங்கள், நான் ஏன் அப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ இருக்க வேண்டிய இடத்துல அந்த 4ல் எதையோ ஒன்று எடுத்து எழுதுகிறோம். பட் நான் சொன்னதை சூஸ் பண்ணால் தான் இந்த இடத்துல ஆன்சர் கிடைக்கும். ஓகே, சிஏன்னு எழுதியாச்சு. ஓகே, நான் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் ஏபி இஸ் நாட் ஈக்குவல் டு பிஏ. ஆமாம்,
மேட்ரிக்ஸ் வந்து காம்படிட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இது வந்து 10th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நம்ம போட்டுட்டு வரோம். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் காம்படிட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஆனால் A into BC ஈக்குவல் டு AB into C அது அசோசியேட்டிவ் லாவை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அசோசியேட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இது நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லையும் போட்டிருக்கோம், 11th ஸ்டாண்டர்ட்லையும் போட்டிருக்கோம். அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இங்கே பாருங்களேன், இதை இங்கே இருக்கிற ப்ராக்கெட்டை நான் இந்த இடத்துல மாற்றிக்கிறேன். ஸோ அப்போது இது என்ன செஞ்சிடலாம்னா C இங்கே இருக்க ப்ராக்கெட்டை AB அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஸோ யூ கேன் ரைட் லைக் திஸ். இப்போ AB இருக்க வேண்டிய இடத்துல யூ கேன் பிளேஸ் I, ரைட்? நம்ம ரைட் I போடலாம். அப்போ என்ன செஞ்சிடலாம்னா C into I அப்படின்னு இதை எழுதிக்கலாம். AB இருக்குன்னு ஐன்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் ஐடென்டி மேட்ரிக்ஸ் கூட எந்த மேட்ரிக்ஸ் எப்போ இருக்குனாலும் அதே மேட்ரிக்ஸே ஆன்சராக வந்துடும். ஸோ B இஸ் ஈக்குவல் டு C அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஏவுக்கு 2 இன்வர்ஸ் எலமெண்ட்டை எடுத்தீங்க, இன்வர்ஸ் மேட்ரிக்ஸை எடுத்தீங்க. ஆனால் அந்த 2 இன்வர்ஸ் மேட்ரிக்ஸும் வேறு இல்லை கண்ணு, அது ரெண்டுமே ஒரே மேட்ரிக்ஸ் தான் அப்படின்னு ஆன்சர் வந்தது. நான் அங்கே நம்பர்ஸில் ப்ரூஃப் பண்ண மாதிரியே தான். ஸோ அப்போது 2 இன்வர்ஸ் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ B இஸ் ஈக்குவல் டு C. இதுக்கு ப்ரூஃப் நீங்கள் வேறு மாதிரியும் கொடுக்கலாம். ஆர் Cயில் ஸ்டார்ட் பண்ணுறேன். You can write like this, I into C. So I will go little fast. So இப்போ இந்த I இருக்க வேண்டிய இடத்துல இதையோ எடுத்து எழுத போகிறேன். So I will write this. அப்போது B A into C. ஸோ இதுக்கு அடுத்தது இது அசோசியேட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதால B into AC அப்படி எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் B into இந்த பிளேஸ் ஆஃப் AC you can write I கூட எதை பெருக்கினாலும் you will get B. ஸோ இப்படியும் ப்ரூஃப் கொடுக்கலாம், இப்படியும் ப்ரூஃப் ஏதாச்சும் ஒன்று எழுதிக்கோங்க. யூ கேன் ஸ்டார்ட் வித் B ஆர் யூ கேன் ஸ்டார்ட் வித் C. ஸோ ஏன்ற மேட்ரிக்ஸுக்கு ஒரு யூனிக் இன்வர்ஸ் தான் இருக்குன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். நான் என்ன செஞ்சிடறேன், யூனிக் இன்வர்ஸ் இல்லை, இட் ஹேஸ் 2 இன்வர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். இட் ஹேஸ் 2 இன்வர்ஸ். இஃப் யூ ஷோ தட் தெர் ஆர் 2 இன்வர்ஸ் தே மஸ்ட் பி ஈக்குவல். அப்போது இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னா தேர்ஃபோர் தி இன்வர்ஸ் of A is unique, hence proved. ஸோ இதை அப்பப்பே படித்து எழுதி பார்த்துடணும். தியரம் வந்து பார்க்கும்போதும் நான் சொல்லும் போதும் ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும், அது புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்க மாதிரி தெரியும். பட் இதை ஒரே டைமில் டெஸ்ட் எழுதும்போது இதை ரீகலெக்ட் பண்ணி எழுதுறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம எப்படி ப்ரூஃப் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வாட்ச் பண்ணி அதை அன்னன்னைக்கே படித்து முடிச்சிடுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த வீடியோ பார்க்கலாம். எத்தனை நிமிஷம் பம்புது?